பிரச்சனைகள், உபத்திரவங்கள், சோதனைகள் ஆண்டவற்ற பிள்ளைகளுக்கு எதனால வருகிறது என்பதை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அல்லேலூயா. தலையெடுக்க முடியாத பிரச்சனைகள், ஒரு அடி எடுத்தால் அடுத்த அடியிலே அடுத்த உபத்திரவங்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்பதை கடந்த ஞாயிறுக்கு முந்தைய ஞாயிறு ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். பிரச்சனைக்கு முதலாவது காரணம் நாங்கள் தான். அல்லேலூயா. எங்களால் தான் அநேக பிரச்சனைகள் எங்களுக்கு வருகிறது. யானை தன் கையால மண்ணள்ளி போடுகிறது போல இன்றைக்கு நாங்கள் எது நல்ல திருமணம் என்று நினைத்தோமோ அந்த திருமணத்தால் தான் இன்றைக்கு எங்களுக்கு பிரச்சனை. எது நல்ல வருமானம் என்று நினைச்சோமோ அந்த வருமானத்தால் தான் எங்களுக்கு பிரச்சனை. எந்த இடத்துல போனா எங்க பிள்ளைகள் படிக்கும் இந்த இடம் நல்லது என்று நினைச்சோமோ அந்த இடத்தால தான் இன்றைக்கு எங்களுக்கு பிரச்சனை. எத்தனையோ தடவைகள் ஆண்டவரும் ஆண்டவற்ற ஊழியக்காரர்களும் சொன்னதை விட நாங்கள் நினைச்சதை செய்துதான் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளில் நாங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை கடந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் அடியான் கப்பல் பிரயாணம் செய்ய வேண்டாம் என்று சொன்ன பொழுதும் கூட நாங்கள் செய்வோம் என்று போனபடியினாலே நடுக்கடலில் கப்பல் உடைஞ்சு எல்லா வருமானங்களையும் இழந்து பலகைகளிலே அவர்கள் கரையேறினதை நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளுக்கு வருகிற பிரச்சனையின் பெரும் பகுதி அவர்கள் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கைது சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? சந்தோஷமாயிரு. தன்னுடைய ஊழியக்காரன் மூலமா ஒரு கதையை சொல்லி நீ மகிழ்ச்சியாயிரு என்று சொல்லுகிறார். ஆனா நாங்கள் என்ன செய்கிறோம்? இது பாஸ்டர் மேடையில் ஏறினா செய்யத்தான் வேணும். ஆனா எந்த பிரச்சனை, எந்த கவலை யாருக்கு தெரியும் என்று நாங்கள் என்ன செய்யறோம்? கவலைப்படுகிறோம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படுவதனால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கட்டின வாழ்க்கைய விடலாம். கவலைப்படுவதனால கட்டின கணவனையோ மனைவியோ விடலாம். கவலைப்படுவதனால வந்த வருத்தத்தை மாத்தலாது. கவலைப்படுறதுனால வந்த பண பிரச்சனையை மாத்தலாது. அப்ப என்ன செய்? கர்த்தர் சொல்லுறத கேட்டு சந்தோஷமாயிரு. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே எங்களால் வருகிற பிரச்சனைகள், எங்களால் வருகிற துன்பங்கள், உழைக்க வேண்டும், சேர்க்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், நல்லா இருக்க வேண்டும், இது எங்களால் வருகிற பிரச்சனைகள். அடுத்ததாக ஒரு தேவ பிள்ளைக்கு எந்த வளத்தால பிரச்சனை வருகிறது? அதைத்தான் இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் என்னோடும் உங்களோடும் பேச விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையிலேயே நாங்கள் தவறு செய்யாமல், நாங்கள் ஒரு பிரச்சனைக்கும் விட்டு கொடுக்காமல் வார்த்தையின்படி நடந்து ஊழியக்காரருடைய சொல்லை கேட்டு நடந்தும் பிரச்சனை வருகிறது. அது யாரால வருகிறது? அதுக்கு என்ன தீர்வு இருக்குது? அதுக்கு என்ன முடிவை கர்த்தர் பைபிள்ல வச்சிருக்க என்பதை குறித்து ஒரு சம்பவத்தின் மூலமா உங்களோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது எங்களால பிரச்சனை வருகிறது. இரண்டாவது ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், அவன் வாழ்க்கையில பிரச்சனை எதனால வருகிறது என்றால் பொல்லாத மனிதர்களால் வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷர்களால். மனுஷர்களால். சவுண்டா சொல்லுங்க. மனுஷர்களால். கை கொடுத்து சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு கையை கொடுத்து சொல்லுங்க. எனக்கு பிரச்சனை மனுஷனால தான் வருகிறது. சொல்லுங்க. எனக்கு பிரச்சனை மனுஷர்களால் தான் வருகிறது. மனுஷன் என்றா புருஷனை சொல்லல, சில அதுவும் மனுஷன் தான். ஒருவேளை அது எங்களால வருகிறது. பல தடவைகள் நாங்கள் தவறு செய்ய, காலம்புரை ஜபிச்ச நாங்கள், காலம்புரை எழும்பி பைபிள் படிச்ச நாங்க, காலம்புரை எழும்பி வீடு கூட்டினாங்க, சமைச்ச நாங்க, ஆனாலும் பிரச்சனை என்னென்று வந்தது என்று பார்த்தால் யாரோ ஒரு மனுஷன் மூலமாய் அந்த பிரச்சனை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. பல நாட்கள் நான் பார்த்திருக்கிறேன். சில பிள்ளைகள் நல்ல சமாதானமாக இருப்பார்கள். அவங்களோட வீட்டு அப்பதான் விசிட்டிங் போயிட்டு வருவேன், நல்லா இருப்பாங்க.
ஆனா சில மணித்தியாலத்தின் பிறகு அங்க கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனை வந்துவிடும். எப்படி என்றால் அந்த வீட்டை வந்த யாரோ ஒரு விசுவாசியின் மூலமாக, அல்லது ஏதோ ஒரு சொந்தக்காரன் மூலமாக, அல்லது வேலை செய்கிற ஒரு மனுஷன் மூலமாக. எனக்கு அருமையானவர்களே, தேவ பிரசன்னத்தில் இருக்கிற என்னையும் உன்னையும் குழப்பும்படிக்கு பொல்லாத மனுஷர்களை சாத்தான் ஏவி விடத்தான் செய்வான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமா இருப்பது, நீங்கள் சமாதானமாக இருப்பது, நீங்கள் நிம்மதியாக இருப்பது பிடிக்காத ஒரு ஆள் இருக்குது, அது பொல்லாத சாத்தான். ஆகவே அந்த சத்துரு என்ன செய்கிறான்? தேவதாசும் மனுஷியும் நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்களே, அவங்களை எப்படியாவது நான் குழப்ப வேண்டும் என்று சொல்லி அவன் தன்ற உருவத்தில் வரமாட்டான், தனக்குரிய மனுஷர்களை அனுப்பி என் குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்வான். ஆகவே தேவனுடைய இதை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த நாளில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. இந்த வார்த்தை எனக்கு தான் என்று சொல்ற எல்லாரும் கையை தட்டி கர்த்தருக்கு இந்த வசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளை இனம் காண வேணும். எல்லாத்துக்கும் மனுஷிய குற்றம் சாட்டக்கூடாது, எல்லாத்துக்கும் புருஷனை குற்றம் சாட்டக்கூடாது, எல்லாத்துக்கும் அம்மா அப்பாவை பிள்ளைகளை குற்றம் சாட்டக்கூடாது, பாஸ்டரை குற்றம் சாட்டக்கூடாது. இந்த பிரச்சனை எதால வருகிறது, இதை எப்படி நான் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு கிருபைக்காகத்தான் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே உங்களால வராமல் மனுஷர்களால் வருகிற பிரச்சனை. உங்களோட மருமகள் அவர் ஒரு மனுஷன், உங்களை பெற்ற அம்மா அப்பா அவர் ஒரு மனுஷன், உங்களோட வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரன் அவர் ஒரு மனுஷன், உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரன் அவர் ஒரு மனுஷன். ஆகவே இப்படிப்பட்ட இந்த மனுஷர்கள் எங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார்கள். இப்படித்தான் தேவ பிள்ளைகளை பல விதத்திலையும் குழப்பி சமாதானத்தை கெடுத்து பைபிள் வாசிக்க முடியாதபடி, ஜெபம் பண்ண முடியாதபடி, ஏன் தாங்கள் சமைத்த சாப்பாடையே சாப்பிட முடியாதபடி, தாங்கள் போட்ட பாயில தாங்கள் நித்திர கொள்ள முடியாதபடி, மனுஷர்களால பிரச்சனைகள் உபத்திரவங்களை தேவ பிள்ளைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்.